CBSE 10th chapter 1ல செகண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்க்கான வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஸோ கொஷின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 6 and 20 பை த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அதாவது 6, 20 ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸோட எல்சிஎம் மீன்ஸ் லீஸ்ட் காமன் மல்டிபிள். அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் மீன்ஸ் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நம்பரை நம்ம ப்ரைம் நம்பர்ஸோட ஃபேக்டராக வந்து கன்வெர்ட் பண்ணோம். எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 6 இருக்குது அப்படின்னா 6 ஒரு ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஈவன் நம்பர் அப்படின்னா எப்போதுமே 2 தான் நமக்கு ஈஸியான ப்ரைம் நம்பர். ஸோ 2ஆல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 6 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 கிடைக்கும். ஸோ அப்போ 6 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 into 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 20. ஸோ 20யை 2லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 10, தென் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5. ஓகே, ஸோ அப்போ 20 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 into 5. ஸோ இந்த 2 into 2 அப்படிங்கிறத வந்து நான் 2 square into 5 அந்த மாதிரி என்னால் எழுத முடியும். ஸோ எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம டிவைட் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரைம் நம்பர்ஸால் மட்டும்தான் டிவைட் பண்ணும். 3, 2, 5, 7 அந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸால் தான் டிவைட் பண்ணும். வேறு காம்போசிட் நம்பரால் டிவைட் பண்ணக்கூடாது. இப்போ 24ஆல் டிவைட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், அதனால 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணக்கூடாது, ப்ரைம் நம்பர்ஸால் மட்டும்தான் டிவைட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி ப்ரைம் நம்பர்ஸோட ஃபேக்டராக மாற்றி எழுதுனதுக்கு அப்புறமா நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னா, இப்போ நமக்கு ரெண்டு நம்பர்ஸோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதோடைய காமன் டேர்ம்ஸ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்லையும் செகண்ட் நம்பர்லையும் இங்கே காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான். இந்த ப்ராப்ளமில் 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே 2, இங்கே 2 ஸ்கொயர். ஓகே, ஸோ 2 ஸ்கொயர் இதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா ஹெச்சிஎஃப் எழுதுறதுக்கு காமனாக இருக்கிற டேர்மில் பவர் எது கம்மியாக இருக்கோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 2 ஸ்கொயர் இதில் கம்மியாக பவர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 தான். ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் என்ன வரும் அப்படின்னா 2. இன்கேஸ் வேறு ஏதாவது டேர்ம் காமனாக இருக்குது அப்படின்னா அதையும் இதே மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி பவரில் கம்மியாக இருக்கிறத சூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த 2 கூட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். லாஸ்ட்டு ஃபைனலாக வர ஆன்சரை எழுதிக்கணும். பட் இங்கே நமக்கு 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கு ஹெச்சிஎஃப் வந்து 2 தான். ஓகே, இப்போ எல்சிஎம் பார்க்கலாம். ஸோ எல்சிஎம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஹெச்சிஎஃப்க்கு எப்படி காமனாக ஐடென்டிஃபை பண்ணமோ அதே மாதிரி எல்சிஎம்க்கும் காமன் டேர்ம் ஐடென்டிஃபை பண்ணும். பட் பவரில் அதிகமாக இருக்கிறத சூஸ் பண்ணிக்கணும். ஸோ 2 ஸ்கொயர் பவரில் அதிகமாக இருக்கிறது 2 ஸ்கொயர் தான். ஸோ 2 ஸ்கொயரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னா காமனாக இருக்கிறதோட ஸ்டாப் பண்ணிப்போம். எல்சிஎம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அது போக வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதையும் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 3, இங்கே 5. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்குது